வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம தேன்மொழியையும் மனோவையும் ஹனிமூனுக்கு கொடைக்கானல் அனுப்ப நம்ம மீனாட்சி திட்டம் போட்டு டிக்கெட்டையும் புக் பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அப்பத்தாவோ தேவியை சேர்ந்து இவங்க ஹனிமூன் போகக்கூடாது, அதை தடுக்கணும், என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம அப்பத்தா தேன்மொழிக்கு நன்மை செய்யது மாதிரி ஒரு துணி எம்ப்ராய்டரி போட அந்த கடையில் கொண்டு விட்டு, இந்த பாருங்க உங்களுக்கு உள்ள எல்லா ஆர்டரும் என் பேத்தி இப்போ தான் என் பேரை கெட்டிக்கிட்டு வந்திருக்கான், இந்த பொண்ணுக்கிட்ட கொடுங்க, இவ பேர் தேன்மொழி, இவ நல்லா பண்ணுவா, இவங்களுக்கு இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு, இனி எல்லா ஆர்டரையும் இவட்டையே கொடுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தேன்மொழிக்கு ஆர்டரை வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தேன்மொழி இதெல்லாம் செய்யாமல் நம்ம எப்படி கொடைக்கானலுக்கு போக முடியும், இங்கே அப்பத்தான் அவசரமாக சீக்கிரம் தச்சு கொடுத்துரு, இதையே புளியங்கொம்பா பிடிச்சிட்டு முன்னேறு அப்படின்னு வேற சொல்லியிருக்கு, நான் எப்படி இதை பண்ணாமல் விட்டுட்டு போகிறது அப்படின்னு அந்த இடத்துல மண்டை பிச்சுட்டு இருக்க நேரம், இந்த பாரு எதை பற்றியும் யோசிக்காத, இந்த துணியை தச்சு 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 வீட்டில் இருக்கிறது மட்டும் யோசி அப்படின்னு அப்பத்தான் நம்ம தேன்மொழிக்க மனசை கலைச்சிடுச்சு. மீனாட்சிக்கு கால் பண்ணி நீ ஹனிமூன் போகண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ எனக்கு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிடு, நான் இனி ஹனிமூன் வரதா இல்லை, கொடைக்கானலுக்கு வரமாட்டோம் அப்படின்னு நம்ம தேன்மொழி சொல்ல, மீனாட்சி உண்மையான காரணம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல ஜீவா மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோட அப்பத்தா பணம் சம்பாதிக்க மிஸ்ஸுனாட்டு என் அக்கா தேன்மொழியை இருக்க பார்த்துருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அப்பத்தாவை 4 கொடுத்து வெளுத்தெடுத்து என் அக்கா ஹனிமூனுக்கு போவதான் செய்வா அப்படின்னு நம்ம பவர், மீனாட்சியின் பவரை காட்டி ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க மனோவையும் தேன்மொழியையும். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னா நம்ம ஜீவாவும் மீனாட்சியும் சேர்ந்து இனி 2 பேர்த்தையும் மனோவையும் சரி நம்ம தேன்மொழியையும் ஒன்று சேர்க்க வேறு வழி இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் அப்பத்தாக கண்ணுப்பட்டு இவங்களுக்கு நல்லது முன்னமே நடக்காமல் போயிடும், இதை முறியடிக்கணும்னா இவங்க இருக்கக்கூடாது, இங்கே இல்லாமல் கொடைக்கானலுக்கு அனுப்பலாம், எனக்கு ட்ராவல் ஏஜென்சியில் டூர் பேக்கேஜில் கொடைக்கானல் போகிறதுக்கு நான் ரெடி பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு நல்ல ஐடியாவாக போட்டு மீனாட்சி டிக்கெட்டை போட்டு கொடுத்துறாங்க. நம்ம தேன்மொழியும் மனமும் ஹனிமூனுக்கு செல்லுறதுக்கு இதை பேசி மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் அதாங்க நம்ம தேன்மொழியும் நம்ம மனவும் பேசிட்டு இருக்கிறத ஜன்னல் வழியாக ஒட்டு கேட்ட நம்ம தேவி ஒரே அடியாக நம்ம அப்பத்தாப்பிட்ட போய் சொல்லி கொடுத்துறாங்க. இந்த பாருங்க அப்பத்தா நம்மளுக்கு தலையில் மண்ணை உருட்டிக்கிட்டு முதல்ல அவள் பிள்ளைய பெற்றுக்க போகிறா போலுக்கு, அவள் இங்கெல்லாம் முடியாது, நீ அவங்க நம்ம கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கே கொடைக்கானலில் போய் ஹனிமூன் கொண்டாட போகிறாங்க அப்படின்னு விஷயத்தை போட்டு உடைக்க, அது எப்படி நடக்கும், என் பேத்தி தேவி தான் பேத்தியை பெற்று கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல இவளை இப்படியே விட்டா சரிப்படாதுன்னு நம்ம தேன்மொழியை அப்பத்தா கையங்களவுமா கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய துணி எம்ப்ராய்டரி போடக்கூடிய அந்த ஆர்டரு வாங்கக்கூடிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஆர்டரை பிடிச்சி கொடுத்து, நீ இதை தச்சு இந்த டார்கெட்டை இரவும் பகலும் பார்க்காம உழைச்சி முடிச்சு கொடு அப்படின்னு ஏற்பாடு பண்ணி கொடுக்காங்க. இப்படி ஏற்பாடு பண்ணி தந்தால் நான் எப்படி ஹனிமூனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்ல நேரம், நீ புளியங்கொன்பா உனக்கு ஒரு ஆர்டரை பிடிச்சி தந்திருக்கேன், இதை பிடிச்சி முன்னேற பார்த்துரு தேனு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி நம்ம கொடைக்கானலுக்கு போகண்டாம் அப்படின்னு அந்த ட்ரிப்பை மீனாட்சி கிட்ட ஃபோனை போட்டு கேன்சல் பண்ண வைக்கிறாங்க. ஆனா நம்ம மீனாட்சி உண்மையான காரணம் இந்த அப்பத்தாவா தான் இருக்கும் அப்படின்னு அப்பத்தா பணம் சம்பாதிக்க மிஸ்னா என் அக்காவை அடமானம் வைக்க பார்த்துக்கிட்டா எம்ப்ராய்டரி போட அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி அப்பத்தாவின் தோலை உரிச்சு நம்ம தேனையும் மனோவையும் ஹனிமூனுக்கு போக வைக்கிறாங்கங்க. அது வேற லெவல்.